Hi, this is Anita Subramaniam, and I'm going to talk to you about education. Education today is a very hot topic in Tamil Nadu because a lot of people believe that only three languages should not be taught, and only two languages should be taught. இப்போ வந்து ரெண்டு ரெண்டு மொழிகள் கற்றுக்கணுமா மூணு மொழிகள் கற்றுக்கணுமாங்கிறதே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா ஒழிய என்இபியில் அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சமச்சீர் கல்வியோட. முதல்ல சொல்ல வேண்டியது என்னென்னா என்இபி வந்து இப்போது 34 இயர்ஸுக்கு அப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் இன்ஃபேக்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் க்ரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போது வந்து ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ஒரு குழந்தைக்கு வேணும், அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு போகணும், எப்படி அவங்களுக்கு கற்று தரணும், எந்த லாங்குவேஜஸ்லாம் அவங்களுக்கு படித்தோன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும், இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஒரு கரிக்குலம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ என்இபிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கரிக்குலம். யூ கேனாட் ஜஸ்ட் ட்ராஷ் இட் ஸோ இட் இஸ் நான்சென்ஸ். இப்படி வந்து பேசுகிறவங்கெல்லாம் வந்து என்இபி வந்து படிக்கலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 3 மொழியா 2 மொழியா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. 2 மொழி படிக்கிறவங்க 3 மொழி கூட படிக்க முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கூட கிடையாது. 4-5 மொழி எல்லோரும் இப்போல்லாம் 4-5 மொழி ஈஸியாக படிக்கிறாங்க. இப்போ நானே வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆனால் தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜ், ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜ், அதுக்கப்புறமா டிகிரி முதல்லாம் ஃப்ரெஞ்சு செகண்ட் லாங்குவேஜ். ஸோ எல்லோரும் ஸோ எல்லாருக்கும் ஒரு 3-4 மொழி 5 மொழி தெரியறது ஒரு பேசிக்காக. இப்போ வந்து 4-5 மொழி எல்லாருக்கும் வந்து படிக்கிறாங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ்லேயே ப்ரைவேட்டில் படித்தானா. இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கிற குழந்தைகள் மட்டும் ஆனால் ஒரு லாங்குவேஜ் தான் நல்லா தெரியறது, தமிழ் தான். இங்கிலீஷ் கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்க கஷ்டப்படுறாங்க. என்ன ஆகுதுன்னா இவங்க காலேஜுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலேஜுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போனால் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு மெடிசனோ இன்ஜினியரிங்கோ இல்லாட்டனா மேனேஜ்மெண்ட்டோ எந்த ஒரு டிகிரியாலும் மேல் படிப்புக்கு அவுட் சைட் தமிழ்நாடு போனோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அண்ட் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் அதனால படிப்பே விட்டுடுறாங்க. படிப்பை விடுறது மட்டும் இல்லை, வேலையும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு வெளியில் தமிழ் மட்டும் தெரிஞ்சனா தமிழ்நாட்டுக்கு வெளியில் போய் வேலையும் பண்ண முடியாது. என்ன ஆகுதுன்னா அப்புறமா எம்ஏ படித்தவங்களாம் பஸ் கண்டக்டராக வேலை பண்ணுறாங்க. யாரோ சொன்னாங்க, நார்த் இந்தியாவிலேன்னு வந்து தான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணுறாங்க. இங்கே படித்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே படித்தவங்க நிறைய பேர் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரேஷன் கடையிலும் கவர்மெண்ட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, பஸ் கண்டக்டராக வேலை பண்ணுறாங்க. இல்லாட்டனா வேறு ஏதாவது தொழில் பார்க்குறாங்க ஒழிய அவங்க படித்ததுக்கு அவங்க சரியாக அதை உபயோகப்படுத்துறது கிடையாது. ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு பேசிக், தட் இஸ் the purpose of a language is to be able to communicate with your audience. So if you're not able to communicate well with your audience, whether it's in Tamil or in English or Hindi or in French or whatever language you are studying, it's going to be an impediment to your progress. ஸோ இதே நான் தமிழில் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழிகள் வந்து தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பேசுகிறதுக்கு நல்லா தெரியணும், எழுதுறதுக்கு நல்லா தெரியணும், படிக்கிறதுக்கு நல்லா தெரியணும், எல்லாமே நல்லா தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் இப்போ வந்து எந்த ஜாப் நீங்கள் எடுத்துட்டாலும் என்ன கேட்குறாங்க, என்னெல்லாம் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும். இப்போ நான் அமெரிக்காவில் நான் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணுன்னா கேட்குறாங்களே எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும், என்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நிறைய இடத்துக்கு போக முடியும். தட் இஸ் வேர் யூ கேன் ஒர்க், டிபெண்ட்ஸ் ஆன் த லாங்குவேஜ் யூ நோ, பட் வாட் யூ கேன் டூ டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் யூ கேன் டேக் அப். ஸோ ரெண்டும் ரொம்ப முக்கியம். உங்களால் லாங்குவேஜும் தெரியணும், பட் அதுக்கும் மேலே தெரியறது அறிவு. இன்டெலிஜென்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்கூலிங்.
இப்போ குழந்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறது தான் எல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக்குறாங்க. இப்போ வந்து சமச்சீர் கல்வின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் தான், ஆனால் எப்படி சொல்லித்தராங்க, எல்லாம் மனப்பாடம். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் எடுத்துன்னு போய் அங்கே போய் படித்து அங்கே போய் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கு. தட் இஸ் நாட் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் ஏபிள் டு அனலைஸ், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இவாலுவேட் பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், நம்மளாக சிந்திக்க முடியணும். திங்கிங் இஸ் த பேசிக் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒரு குழந்தைய வந்து திங்க் பண்ண வைக்கணும், கேள்வி நம்ம கேட்கணும், அதுவாக பதில் சொல்லணும். அவங்களா பதில் சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா நமக்கு தெரியும். மனப்பாடம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் எழுதுறதுல அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மனப்பாடம் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஒன்லி யோர் மெமரி, இட் ஹெல்ப்ஸ் யோர் மெமரி. பட் இந்த லாங் ரன், இப்போ நம்ம ஒரு வேலைன்னு பண்ணோமோன்னா நம்ம பார்த்து காப்பி அடித்து நம்ம பண்ண முடியாது. நம்மளா சிந்திச்சு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், எப்படி பேசணும், ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அதெல்லாம் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்குன்னு போனால் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணுன்னா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் வாட் இஸ் அ கோல், அதை எப்படி நம்ம எழுதணும், எரர் இல்லாமல் எப்படி எழுதுறது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு எதெல்லாம் கமாண்ட்ஸ், என்னெல்லாம் சின்டாக்ஸ் என்னெல்லாம் கொடுக்கணும், இது அனலைஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணி நம்மளாக எழுத வேண்டியது. ஸோ மனப்பாடம் பண்ணி கற்றுண்டு போய் அங்கே எக்ஸாமில் எழுதுறதுங்கிறது ரியல் லைஃப்பில் அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒரு எஜுகேஷனுங்கிறது இப்போ என்இபி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் அது ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. என்இபியில் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தை கற்றுக்கிறது திங்க் பண்ண தெரியணும், யோசிக்க தெரியணும், யோசித்து பதில் சொல்ல தெரியணும், அது அனலைஸ் பண்ண தெரியணும், இவாலுவேட் பண்ண தெரியணும், புரிஞ்சுக்கணும், அதை அப்ளை பண்ணணும். அந்த புரிஞ்சுன நாலேஜை அதை எப்படி அப்ளை பண்ணுற, ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் என்இபியில் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கு வேண்டிய கல்வி சொல்லித்தராங்க. ஸோ இப்போ ஏஐ டிஜிட்டல் டெக்னாலஜிங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமானதாக எடுத்து எல்லா ஃபீல்டிலுமே, மெடிக்கலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டு எடுத்தாலும் டிஜிட்டல் டெக்னாலஜி இஸ் த வே ஆஃப் லைஃப் டுடே. ஸோ இஃப் யூ ஹாவ் டு எக்ஸல் இன் யோர் லைஃப், யூ ஹாவ் டு நோ டெக்னாலஜி. ஸோ சின்ன வயசுலேருந்தே டெக்னாலஜி எஜுகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் யாருன்னா எந்த குழந்தை வேணால் முதல்ல ஒரு 5 வருஷத்தும் படிக்கிறாங்க, ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க ஃபவுண்டேஷன் எஜுகேஷன். அதுக்கப்புறமா ஏதோ ஆறுது, ஒரு வருஷம் இல்லை போக முடியல ஸ்கூலுக்கு, இல்லாட்டனா வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆறுது, ஏதாவது ஆறுது நான் கூட, ஒரு உடம்பு சரியில்லை ஏதாவது ஆச்சுன்னா கூட ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ லீவ் எடுத்துன்னு திரும்பியும் போய் படிக்கலாம். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்களே என்இபியில். இப்போ சமச்சீர் கல்வியில் அப்படி பண்ணுவாங்களா? லீவ் எடுத்துட்டானா திரும்பியும் அதே ஒர்க்கை ரிப்பீட் பண்ணு, ஏதாவது வேறு ஏதாவது ஸ்கூலில் திரும்பி அட்மிஷன் பண்ணோம், ரீஅட்மிஷன், இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்இபி. அடுத்தது வந்து ஸ்கில் பேஸ். இட் இஸ் மோர் ஸ்கில் பேஸ் தென் நாலேஜ் பேஸ்ட். ஸோ ஸ்கில்னா ஒரு திறமை ஒரு பண்ணுறதுக்கு என்ன திறமை வேணும், அது எப்படி சொல்லி தருது. நிறைய ஸ்கில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கரிக்குலமில். ஸோ நிறைய ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் வந்து பேச்சுலர் எஜுகேஷனே போக வேண்டாம், 12th வரைக்கும் நீங்கள் படித்தாலே நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கார்பென்ட்ரி, ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், அது மாதிரி ஈவன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், இமேஜ், இந்த ஃபோட்டோஷாப்பு, அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து பேச்சுலர் பண்ணாதான் இப்போது முக்கியம்னு இல்லை. இப்போது நிறைய கம்பெனிஸ் கூட ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு திறமை இருந்தானா, ஒரு ஸ்கில் இருந்தானா, இஃப் யூ ஆர் வெரி குட் அட் சம்திங், தே கேன் ரெக்ரூட் யூ ஈவன் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 12th எவ்வளோலாம் உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோலாம் சொல்லித்தரணும்னு பார்க்குறாங்க, விச் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட்.
so that by the time you come to 12th standard, you will be able to get a job. Because ஒரு ஜாப்னு கிடச்சி தான் நீங்கள் அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு திரும்பியும் கூட அப்புறமா பேச்சுலர்ஸ் போய் படிக்கலாம். அப்படி தான் இருக்குது NEP இப்போது. அண்ட் இப்போ வேர்ல்ட்லேயே அப்படி தான் இருக்குது. அண்ட் வேர்ல்டில் முக்கால்வாசி பேச்சுலர்ஸ் இப்போ அமெரிக்காலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ் 4 years. ஸோ இப்போ NEPயில் என்ன பண்ணிருக்காங்களா, பேச்சுலர்ஸ் 4 yearsஆக பண்ணிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் 3 years. ஸோ 4 years நீங்கள் பேச்சுலர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அமெரிக்காக்கோ ஆஸ்திரேலியாக்கோ இங்கிலாண்டுக்கோ எங்கே வேணாலும் மாஸ்டர்ஸுக்கு போகலாம். இப்போ போக முடியாது. இப்போ இந்தியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற கண்ட்ரிக்கு போய் நீங்கள் மாஸ்டர்ஸ் திரும்பியும் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பேச்சுலர்ஸும் 4 years பண்ணிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் பேச்சுலர்ஸ் 4 years முடித்ததுக்கப்புறம் மாஸ்டர்ஸுக்கு டைரெக்டாக வரலாம். MPhil எடுத்துட்டாங்க. ஸோ மாஸ்டர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக PhD போகலாம். But master's PhD is only for people who want to go for higher education. If you want to become a scientist or if you want to become a professor, you want to go into research, then master's is useful. But for people who just want to be a salaried person or be an entrepreneur or do something else, there is so many things that you can do. You don't have to spend 20 years and 25 years in education. You can graduate at 18 and then start working. And that is what NEP is bringing about. ஸோ அதனால் நீங்கள் இப்போ அப்பா அம்மா எல்லோரும் இதை நீங்கள் கேளுங்க. NEP இட் இஸ் ஃபார் ஃபாஸ்ட் எஜுகேஷன், ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், டீப் எஜுகேஷன், டீப் லேர்னிங்கிற மாதிரி இந்த டீப் எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் இட் இஸ் நாட் கம்பேரபிள் டு சமச்சீர் கல்வி, பிகாஸ் சமச்சீர் கல்வி இஸ் அவுடேட்டட் மாடல். அது திரும்பியும் டெக்ஸ்ட் புக்கை வச்சு அதில் இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அது திரும்பியும் போய் எக்ஸாம் எழுதுறது. இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். இட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். இட் இஸ் ரிடண்டன்ட். ஸோ that is what NEP is about. So as a professor, as an educated person, I am sharing this information with you. ஸோ இது பாலிட்டிக்ஸ் மாதிரி இல்லை, இது நாளைக்கு குழந்தைகளோட ஃப்யூச்சர். Education is what is going to determine what you're going to do with your life. உங்கள் லைஃப் நாளைக்கு எந்த டைரெக்ஷனில் போகிறது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, அதுதான் எஜுகேஷன். ஸோ இதை ஈஸியாக எடுத்துன்றாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ வெரி மச்.